ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்டோர் பிளான்ட்டாக நம்ம வளர்க்கும் போது அந்த தொட்டியில் வந்து ஹோல் போடணுமா என்ன அப்படின்றதையும் பற்றி நம்ம பார்க்கலாம். என்கிட்ட 2 விதமான மணி பிளான்ட் இருக்குது. ஒன்று வந்து எல்லோ வித் க்ரீன் அண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நார்மலாக க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா, அந்த மணி பிளான்ட். நான் வந்து 2 பாட்டிலில் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி வளர்த்துட்ருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜு மேலே வைப்பேன். ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வச்சு வந்து 2 வீக்ஸ் ஆகுது. வெறும் கம்பு மட்டும்தான் வச்சேன். இதுலேருந்து 2 இலை வந்திருக்கு. இது வந்து ஃபுல் க்ரீன் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா செவரு மேலே வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக மொத்தமாக எல்லாமே ஒரே இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மேலேருந்து அப்படியே கீழே க்ரோ ஆகிருக்கு. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து நார்மல் மண்ணில் வந்து வச்சு வளர்த்தது. சேமஸ் இதுவும் அதே தான். இவ்வளோ லாங்காக இதுவும் வந்து வளர்ந்துருக்கு. மணி பிளான்ட் வைக்கிறதுனால நம்மளோட வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்போவுமே வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து கிச்சனில் வந்து ஒரு பிளான்ட் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பாக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து குட்டியாக வந்து 2 ஹோல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஹோல் கூட போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஹோல் போட்டே ஆகணும், இல்லைன்னா அந்த செடி வந்து ஒழுங்காக வளரவே வளராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து நான் மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் மணல், மேலே இருக்கிறது வந்து தோட்டத்தில் இருக்கிற மண். ஸோ அதனால் வந்து உரம் எல்லாம் சேர்ந்த மண், அதனால் வந்து கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில். இதில் வந்து இன்றைக்கி இந்த மணி பிளான்ட்டை நான் வச்சு செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பாட்டில்லாம் எங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஆக்கர் கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் கொடுப்பாங்க. நிறைய டிசைனில் வந்து பாட்டில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அங்கே போனீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ்லேயும் நம்ம வந்து வளர்க்கலாம். இது வந்து என்ன பாட்டில் பார்த்திங்கன்னா நன்னாரி பாட்டில். வீட்டுக்கு வாங்க நன்னாரி பாட்டில் வந்து இருந்துச்சு. அப்புறமா அதை வந்து அப்படின்னா செடி வைக்க யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த ஆக்கர் கடையில் வாங்கினது தான். நிறைய பாட்டில் வந்து கலெக்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம். கண்ணாடி பாட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நான் கிச்சனில் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதிலே நம்ம வந்து மணி பிளான்ட்டை நட்டு வச்சு வளர்க்கலாம். வீடு வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்காக பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு வேர் இருந்தாலே போதும், அதிலருந்தே வந்து நம்ம நிறைய க்ரோ பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். மாதிரி கிச்சனில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது அழகாக க்ரோ ஆகும். வீக்லி ஒன்ஸ் வந்து வெயிலில் காமிச்சிட்டு அப்புறமா திரும்ப இந்த இடத்துல வச்சுடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கீழே ஹோல் போட்டிருக்கனால நம்மளுக்கு தண்ணி வடிஞ்சு வரும் இல்லையா. ஸோ இதுக்கு கீழே வந்து சின்னதாக ஏதாவது மூடி இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கீழே வந்து வேஸ்ட்டாக வராது. அதை எடுத்து நம்ம ஊற்றிட்டு திரும்ப அதில் வச்சிடலாம். இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து நம்ம மணி பிளான்ட் வளர்க்கணும். பாருங்கள், குட்டி பாட்டிலையும் நான் வந்து பிளான்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றணும். வீக்லி ஒன்ஸ் வந்து லைட்டாக வெயிலில் காமிச்சிட்டு திரும்ப அதே இடத்துல நம்ம வச்சிடலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வச்சு வந்து 2 வீக்ஸ் ஆகுது. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வீடை சுற்றி எப்போவுமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ நம்ம மார்னிங் எழுந்தப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் கலர். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து அவுட்டோரில் வளர்க்குறது காமிக்கிறதுக்காக எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக நான் வச்சுருக்கேன்.
பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வளங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கிளை கிடைச்சாலே போதும், நீங்கள் அதை வச்சு நல்லா க்ரோ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளை வாங்கி இந்த மாதிரி மண்ணில் வச்சு வளங்க. அப்புறமா அதிலேருந்து எடுத்து திரும்ப வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்டனிங் டிப்ஸ், அப்புறமா கிச்சன் டிப்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.